சந்திர பகவான் நல்லவரும் நம்பி எங்கள் 27 பேர்களையும் கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க. சரி. ஆனா எங்க 25 பெண்களும் வாழ்க்கையை குலைத்து வாழாவட்டியா அனுப்பினாரே சந்திர பகவான் என்று கண்ணீரை உடைத்து கண்கலங்கி தர்க்கராஜா மாடசாமி முன்னால 25 பெண்கள் நிக்காங்க. அப்ப மாடசாமி தர்க்கராஜா பார்த்தாரு, என் மக்களின் வாழ்க்கையை குலைத்தாரா சந்திரன், அந்த சந்திரனா சும்மா விட போவது கிடையாது. அம்மாவுக்கு தான் பயந்து யார் இந்த மாடசாமி தர்க்கராஜாவுக்கு பயந்தா சந்திர பகவான். இப்ப உள்ளவங்க மாமாவுக்கு மரமையும் பயப்படுவானா? மாமா முன்னால போனான்னா மரமையும் பின்னால போறான். இல்ல மரமையும் முன்னால போனா மாமா பின்னாலே போறாரு. பாரு வேற எந்த கடைக்குனா டீ கடைக்கு தான், பெட்டி கடைக்கு பீடி எங்க போறாங்க 2 பேரும். அதனால சந்திரன் வேலை கோபத்தோடு வருகிறார் மாடசாமி. அப்படி கோபம் கொண்டு வரபோது சந்திர பகவானோ ஏ மாமாவுக்கு தான் பயந்து எங்கே எங்கே வாராரானா கடவுளுடைய இடமறியில ஐயா கடவுளுடைய இடமறியில சந்திர அடைக்கலவன் கேட்க வார என் மக்களின் வாழ்க்கையை குலைத்தேனே அழகாக இருந்ததனால தானே நான் நம்பிய மக்களை உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தேன் என்று சந்திரன் மேல கோபத்தோடு வருகின்ற வேளையிலே சந்திர பகவான் எங்கே வர்றாரு? ஆதி கைலாசபதியிலே கடவுளிடத்திலே அடைக்கலம் கேட்டாராம். இறைவனாகி எம்பெருமான் பகவான் எப்பா ஏ சந்திர பகவானே, சந்திர இல்லைன்னா இரவு விடாது, அதனால நீங்க வாப்பா வாங்க உட்காரு, யார் வாரான்னு பார்ப்போம் என்று இறைவனாகி எம்பெருமான் பகவான் சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்து பக்கத்துல அமர வைத்தாரு. தர்க்கராஜா மாடசாமி எங்கே வராரு? கடவுள் பக்கத்திலே வருகின்றார். அடைக்கலமாக இருக்கக்கூடிய சந்திரனை கண்டார் தர்க்கராஜா. அடே மருமகனே சந்திர, நீ ஆண்மையிலே அழகாக இருந்தனாலதானே என் மக்கள் உன் மேல ஆசைப்பட்டாங்க. நானும் நல்லவரும் நம்பி உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தேன். ஆகையினாலே இன்றையிலிருந்து அடே சந்திர, உன்னுடைய அழகெல்லாம் குறைந்து நீ குந்தி போக கடவது போ அப்படின்னு சாபம் கொடுத்தார்.